ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லல்லி. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈவினிங் மேலே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திக் வந்து தெரப்பி கிளாஸ்க்கு ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து நீ தான் போகணும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், கொஞ்சம் பெட்டராகவும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேலை பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வெசல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஹாலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், ஆனால் அப்பாவும் பிள்ளையும் எடுக்கும்போது கலைஞ்சே போயிடுது. அதனால் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திக் இருக்கும் போது துணியெல்லாம் மடித்தே வைக்க முடியாது, சான்ஸே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஹெல்ப் பண்ணுற பேரில் எனக்கு வந்து டபுள் வேலையாக மாற்றிடுவான். சில வேலை மட்டும்தான் கிருத்திக்கு இருக்கும் போது செய்வேன். சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தெரப்பி கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டா, இல்லை கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட எங்கேஜாக இருந்தால் சில ஒர்க்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நடுவில் வருவான். வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக முந்தி கொட்ட மாதிரி வந்து முன்னாடியே வந்து நிற்பான் அந்த வீடியோவில் போஸ்ட் கொடுக்குறேன்ற பேரில். ஸோ அவனை வச்சுன்னு ஷூட் பண்ணுறதும் கஷ்டம், அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம். அவன் இல்லாத டைமில் தான் ரொம்ப பெரிய வேலைலாம் பண்ணுவேன். மீதியெல்லாம் இருக்கிற வேலை கொஞ்சம் குட்டி குட்டியாக செய்வேன். நிறைய பேர் வந்து சொல்கிறது அந்த கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த கமெண்ட் வந்து இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வந்து அந்த கிச்சன் அந்த ஹோம் டூர் மாதிரி கட்டினேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிச்சன் க்ளீனாக இருக்குது, நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இப்போ கூட க்ளீன் நல்லா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறதா இல்லை மைண்ட் ரிலாக்ஸிங் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எப்போல்லாம் நான் வந்து சோகமாக இருக்கணும் அப்போல்லாம் நான் வந்து வீடு க்ளீனாக வச்சுப்பேன். ஏன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் வந்து மனசு சரியில்லை நான் உட்காரேன்னு வச்சுக்கோங்க, 1008 இது வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதென்ன நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்குது. சும்மா இருக்கிறதுனால தானே இப்படி தோணுது, எழுந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், துணி எடுத்துகிட்டு எந்த இடம் எனக்கு க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடம் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு டயர்டாகிற வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் எதுவுமே யோசிக்காது. அதை விட எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் வரும் அந்த டைமில். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருந்தால், அதை பற்றி நினச்சிட்டே இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நான் வந்து சும்மா உட்கார மாட்டேன், எதனா ஒன்று செஞ்சிட்ருப்பேன். நெய்பர் அக்கா கூட கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் இந்த டைமில் கூட வேலை செய்வீங்களா, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தேன், ரொம்ப டயர்டாகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சாலே டயர்டாகிடுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா வந்து ஒரு வேலை செய்வேன்னா டயர்டாகிட்டு மறுபடியும் உட்காந்துடுவேன், மறுபடியும் ஒரு வேலை செய்வேன்னா டயர்டாகிட்டு உட்காந்து இதே மாதிரி இருக்குது. மெயின் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் மாற்றணும் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா லைஃப் ஸ்டைல்னால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட அந்த ரொட்டீன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் மேபி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த வீக்னஸை வந்து என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த பிறகு எனக்கு வந்திருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுதுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம், குழந்தைய பார்த்துட்ருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம பாடி ஒரு நாள் நம்ம பாடி வந்து சொல்லும் எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு. அது சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு முடியாத டைம் தான். அந்த டைம் கண்டி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், மறுபடியும் ஓடிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாடி இன்னும் அதுக்கு மேலே இது தரும். அதனால் என்றைக்கா உங்கள் உடம்பு என்னால் முடியல கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னா ரெஸ்ட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க, ஷூராக சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு நீங்கள் முடியலப்பா இதை செய்ய முடியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதுவுமே வருத்தப்படாதீங்க, கில்ட்டியாக ஆகாதீங்க. ஐயோ என்னால் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்க முடியல, என்னால் வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியல, இன்றைக்கி என்னால் வந்து எந்த வேலையும் பண்ண முடியலன்னு வந்து எப்போவுமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து உடம்பு செட் ஆகலை, அதனால தான் கிச்சன் க்ளீன் பண்ணல இல்லை ஒர்க் பண்ணல, ஸோ அதை நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கூட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு டீ குடிக்கணும்னா டீ குடிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இதுனா இல்லை கொஞ்சம் வாக்கிங் போகுதுன்னா போயிட்டு வாங்க, இல்லை குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். எல்லா டைமும் ஓடிக்கிட்டே இருக்க தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் உட்காரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்தா கூட பரவாயில்ல, இந்த நெகட்டிவ் தாட்டோடு இருக்கவே இருக்காதிங்க. சப்போஸ் இன்கேஸ் நான் உட்காடுறேன்ப்பா எனக்கு நெகட்டிவ் தாட்டே வருதுன்னா அப்போ தயவு செஞ்சு உட்காராதீங்க. கொஞ்சம் நேரம் வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்சது சமைங்க, இல்லை சாப்பிடுங்க. நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்றது எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சது என்றைக்குமே சாப்பிட்டதில்ல. எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் செய்கிறோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுவேன் என்றைக்கும்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வயசில் கிருத்திக் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, டேய் உனக்காக நான் இவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்டா, நீ ஏன்டா என்னை மதிக்கவே மாட்டேன்னா, நானா உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னேன், உனக்கு பிடிச்சது நானா செய்ய வேணாம் நான் சொன்னேன், உன் இஷ்டம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேனா மாட்டானா. நானே வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், ஏம்மா நீலாம் வந்து இப்படிலாம் பண்ணுற, நானா உன்னை பண்ண சொன்னேன், இந்த மாதிரி நீயா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா நானா பொறுப்பா அப்படிலாம் கொஞ்சம் பசங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே அது நான் எங்கள் அம்மாவுக்கு சொன்னிருக்கேன், நான் உன்னை இது மாதிரிலாம் பண்ண சொன்னேனாம்மா அப்படிலாம் கூட நான் எங்கள் அம்மாவை திட்டியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நைட்டு உப்புமா தான் செஞ்சேன், உப்புமா வந்து செஞ்சது ஒரு குத்தமான அப்படின்னு பண்ணுற மாதிரி அந்த மூந்து பார்த்துட்டு போகிறான் பாருங்க, அதுதான் எனக்கு எரிச்சலாயிடுச்சு. உப்புமா வந்து உப்புமாவாக சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கிச்சடி செஞ்சு சட்னி செஞ்சேன், அதுக்கு எல்லாம் எஃபெக்ட் போட்டு காய்கறிலாம் கட் பண்ணி பண்ணால் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 வாய் வச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த உப்புமா பண்ண ஏன் இந்த உப்புமாவை வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. வெறும் உப்புமாவாக சாப்பிட்டா தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் சட்னியோட தானே நான் தரேன், சாப்பிட்ற கிச்சடி மாதிரி அப்படின்னா கூட சாப்பிடவே மாட்டுது. அது அப்பன் அப்படியே வருது. அவங்க அப்பாவுக்கும் உப்புமா பிடிக்காது, இவனுக்கும் உப்புமா பிடிக்காது, இல்லை இந்த உலகத்துக்கே உப்புமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி விதவிதமாக கொடுத்தா கூட அந்த உப்புமான்ற பேரும் அப்புறம் சேமியான்ற பேரும் வந்து கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப் வந்து ஒரு டைம் தான் வாழ போகிறோம், எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து க்ளீனிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னொன்று வந்து மற்றவங்க க்ளீனிங் பண்ணுறத பார்க்கும்போது நானும் மோட்டிவேட் ஆவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த மோட்டிவேஷன் சேனல்லாம் பார்ப்பேனா, அப்படியே காதிலே கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து கிச்சனில் வேலை செய்வேன். என்கிட்ட ஒரு ஃபோன் தானே இருக்குது, அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கூட வெங்காயம் போட்டுட்ருக்கேன், டிவியில் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டு நான் அப்படியே பண்ணுவேன். மட்டும் இல்லாமல் நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து கிச்சனை பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் தெரியாது எனக்கு. அதே மாதிரி இன்னும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரொடக்ஷனில் பார்ப்பீங்க, நான் வந்து எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் பால் காசுவேன். அது பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு. ஒரு க்ளீனாக பண்ணிவிட்டு அந்த கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிப்பேன். எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணாமல் நான் வந்து அந்த பால் பாத்திரம் வைக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி பிடிக்காது, என்னடா இது இந்த இடம்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு. எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆரம்பித்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும் அந்த டே வந்து நம்மளுக்கு. க்ளீனிங்கோட எல்லா இடமும் பார்க்கும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கச்சன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், மண்டை அப்படியே வந்து ஏதோ ஒன்று என்னடா இப்படி இருக்குது, நம்ம இப்படி வச்சுருக்கோமே வீட்டை அப்படின்னு நினைக்க தோணும். எப்பப்போ டைம் கிடைக்குது அப்பப்போ நானும் தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து மோசமாக தான் இருக்குது, இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. என்னோடய ஒர்க்ஸ் வந்து நான் கரெக்டாக வந்து ஷெடியூல் பண்ணிப்பேன் மைண்டில். இந்த ஒர்க் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம அந்த கிருத்திக் வரத்துக்குள்ளே அந்த பெட்ரூம் நான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி துணி சொல்லுவாங்களா அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஷெடியூல் பண்ணிப்பேன். சப்போஸ் முடியலன்னா விட்டுரு, அந்த வேலை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் கூட பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, என்னை வந்து யார் கேட்க போகிறா, இது என்னோடய வீடு, இதுதாங்க நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து பண்ணாலும் அந்த வீடு அப்படியே தான் இருக்க போகுது. கிச்சன் வந்து என்னை தவிர வேறு யாரும் கை இருக்க முடியாது. அதேமாதிரி ஹாலில் வந்து கிருத்திகை தவிர வேறு யாரும் வந்து அந்த கழிச்சு போட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு தான் இருக்கேன் நான் இப்போலாம். ஒரு தைரியத்தில் ஒரு டைம் யோசிப்பேன், இந்த கெஸ்ட்டு பிள்ளைங்க வந்துடுறாங்க எப்போ பார்த்தாலும், நம்ம அசிங்கமாக வைக்கும்போது தான் வந்துடுறாங்க, அப்போல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். இப்போலாம் சேச்சே நீங்கள் எப்படின்னா வாங்க, நான் எப்படின்னா வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம வீடு இதுதான் ரியாலிட்டி. நான் ட்ரிக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், என்னன்னு தெரியுமாங்க. மெயின் வந்து இப்போது நம்ம கெஸ்ட் வராங்கன்னா என்ன பார்ப்பாங்க, மெயின் வந்து ஹாலுக்கு அப்புறம் கிச்சனு, பெட்ரூம் எல்லாம் அப்படியே லாக் போட்டு விட்டுருவேன். சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு பாத்ரூம் வருது சொன்னாங்க மட்டும்தான் பெட்ரூம் சைடு இட்டுட்டு போவேன். ஏன்னா தெரியும் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கும், பெட்டெல்லாம் வந்து தலைகாணிலாம் பறந்து கிடக்கும் அப்படின்னு. எப்போவுமே பெட்ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக் போட்டுட்டு கிச்சனு ஹால் இது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவேன். எப்போவுமே வீடெல்லாம் பெருக்கிடுவேன். லைட்டாக என்ன பண்ணுவேன், வீடெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துலாம் தொடச்சிட்டு இருக்க மாட்டேன். லைட்டாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை லைசால் போட்டு லைட்டாக அப்படியே தெளித்து விட்டுட்டு லைட்டாக கெஸ்ட்டு ஒரு வரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டுருவேன். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கிச்சன் வந்து உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க. டீப்பாலாம் பார்க்குறவங்க ஒரு டப்பாலாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. மேலாக எப்போவுமே ஒரு ஈர துணி போட்டு தொடச்சி விட்டுருவேன். சில டைம்
டைம் வந்து நல்லா டீப்பாக துடைப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வராங்கன்னு தெரிஞ்சாலும் இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டா கூட லைட்டாக ஒரு ஈர துணி வந்து புழிஞ்சி எடுத்து தொடச்சிருவேன். இந்த ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா என் வீடு க்ளீனாக இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் க்ளீனாக தான் இருக்கும் லைட்டாக. அதுதான் உங்களுக்கு தெரியும், காது குத்து ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுனால சாரீஸோட பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, ஜுவல்லரிலாம் வாங்கியாச்சு. இன்னும் வளையல்லாம் வந்து வாங்கலை. வளையல் வந்து நான் கடையில் வாங்குறதோட நானே செய்யலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் உங்களுக்கே தெரியும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்னோட சாரிக்கு மேட்சாக, அதாவது ப்ளவுஸ் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க், அந்த ஆரி ஒர்க்கில் பண்ணியிருக்க மெத்தடை யூஸ் பண்ணி கோல்டு வித் பிங்க் வந்து மாதிரி பண்ணலாம். அந்த ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமும் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து வீட்டிலே வந்து அந்த பேங்கிளுக்கு பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி வருது என்ன ஏதுன்னு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்படி பேங்கிள் பண்ணுறேன்னு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் காட்டிடுவேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு பண்ணும்போது இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். அதை வந்து லாங் வீடியோவில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காது குத்து ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் விலாகு, அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா இதுவும் வந்து லாங் வீடியோவில் போட்டால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் கழித்து என் பையனுக்கு நான் பண்ணுற ஃபங்க்ஷனு. அப்புறம் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் போட முடியாது, கரெக்டுங்களா? ஏன்னா ஆம்பளை பையன் பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா இது ஒரு காது குத்து ஃபங்க்ஷனோட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்போ தான், அதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து ஒன்றுத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அவுட்கம். ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் அப்போ நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன், போட்டால் தான் தெரியும். எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.